ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சென்னாங்குண்ணி வச்சு கத்திரிக்காய் போட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சியில் ஒரு ஒரு முழு பூண்டு பல், அப்புறம் இஞ்சி, மிளகு 2 டீஸ்பூனு, 2 டீஸ்பூன் சீரகம் இது சேர்த்து நல்லா அம்மிலையாவது இல்லை மிக்சிலையாவது நல்லா ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி வச்சுட்டு சென்னாங்குண்ணி வாங்கியிருக்கேன் நான். அதில் நிறைய மண் இருக்கும். நல்லா கழுவணும். அதை நல்லா ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. நான் அம்மியில் தான் அரைச்சிருக்கேன். இந்த இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது திருக்க மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் தொக்கு. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இடித்து வச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றாத, நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, ஓரளவு தண்ணி ஊற்றி இடித்து வச்சுட்டேன். பாருங்கள், சென்னாங்குண்ணி நல்லா மண் நிறைய இருக்கும் இதில். அதனால் நல்லா 3 வாட்டிக்கிட்ட கழுவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு அதில் இந்த சென்னாங்குண்ணியை ஃபஸ்ட்டு வறுத்துடணும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வறுத்துடணும். வறுத்து தனியாக வச்சிடணும். அதனால் ஹீட் ஆகிட்டோம். கடாய் ஹீட் ஆகணும். சென்னாங்குண்ணியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது அது கலர் மாறும், ப்ரௌனிஷாக ஆகும். அப்போ எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கருக வச்சிடக்கூடாது, கருகிட்டால் நல்லா இருக்காது. இது தனியாக எடுத்துகிட்டு அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். அது எல்லாம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. பச்சை மிளகாய் விட நீட்டு காஞ்ச மிளகாய் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 பல், பெரிய வெங்காயம் ஒரு 3, அது நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். அதுக்காக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷாக ஆகும்போதுக்குள்ள மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டா மஞ்சத்தூள் வாசனை அடிக்காது. ஏன்னா இது கருவோடு மாதிரி தானே சென்னாங்குண்ணி, அதனால் கவுச்சி நாற்று அடிக்கும். அதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூளோடு சேர்ந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி அதை எடுத்து அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக ஒரு அளவுக்கு நல்லா கொலன்னு வதங்கிட்டக்கப்புறம் அடுத்த இது சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கத்திரிக்காய் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சிலர் கத்திரிக்காய் வேணான்றவங்க முருங்கைக்காய் கூட போட்டு செய்யலாம். இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கத்திரிக்காய் வாங்கி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும், நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா இது தொக்குன்றதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்ற மாட்டோம். இந்த எண்ணெயிலே வெந்தால் தான். கத்திரிக்காய் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். நல்லா உள்ள வரலும் நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் முழுசாக போட்டிருக்கிறதுனால உள்ள வரலும் நல்லா வேகணும். பாருங்கள், கத்திரிக்காய் கலர் மாறிச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்லாம் நான் இடித்து வச்சேன்ல, ரசத்துக்கு மாதிரி இடித்து வச்சுருப்பேன் பூண்டு இஞ்சிலாம். அந்த இதுவை இதில் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இதுலேயே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுன்றதுனால நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்துக்கூடயே சேர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ தான் கத்திரிக்காய் வரலும் அந்த டேஸ்ட் போய் இறங்கும். இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நிறைய புளி சேர்க்காதீங்க, இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸு அதை எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறேன்.
ஊற்றிட்டு இது கொதிக்க வர சமயத்தில் 3 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வர சமயத்தில் குழம்புக்கு தேவையான சால்ட் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம், நான் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்புலேருந்து. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க சென்னாங்குண்ணியை சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இதை வந்து சிலர் பொடி பண்ணி கூட சேர்ப்பாங்க. நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் சென்னாங்குண்ணியை. நம்ம பொடி பண்ணால் ரொம்ப இருக்கிறதே தெரியாது, அதனால தான் நான் இப்படியே முழுசாக போட்டிருக்கேன். முழுசாக போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கிற கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சென்னாங்குண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்துக்கூடையும் இதுவாக வர மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்க வைக்கலாம். மறுபடியும் கொதிக்க வைக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி மல்லி எடுத்து சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்லேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு சாப்பாடு போட்டு அதில் போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். பெரியவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.